ஹாய், சண்டே டே அவுட் vlog பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு லால்பாக் ஃப்ளவர் ஷோ போகலான்னு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து இயர்லி ட்வைஸ் தான் பண்ணுவாங்க. ஒன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிபப்ளிக் டே. ஸோ இப்போ வந்துட்டு ஆகஸ்ட் 7 to 17 இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் லாஸ்ட் 4 இயர்ஸாக பெங்களூரில் இருக்கேன். போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஒரு வாட்டி கூட போகல. ஸோ இந்த வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலேயே கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரெடியாகி காரில் கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆச்சு எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ போனால் அங்கே வந்துட்டு பார்க்கிங் யூஸ்வலாக ஃப்ரண்ட் கேட்டில் இருக்கும். அங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட் சைடில் விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு பெய்ட் பார்க்கிங் 100 rupees ஃபார் பார்க்கிங். அதை விட்டுட்டு என்ட்ரி கேட் உள்ளே போனதுமே அங்கங்கே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. போகிற வழியெலாம் வந்து ஸ்கேனர் வச்சுருந்தாங்க ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிக்கிறதுக்காக ஃப்ளவர் ஷோக்கு. ஸோ ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. நாங்கள் டேரெக்டாகவே பூத்லேயே வாங்கிக்கிட்டோம். அங்கேயுமே வந்து பெருசாக கூட்டம் இல்லை. மார்னிங் 10:30க்கெலாம் போனதுனால. ஸோ லைனில் எதுவும் நிற்காம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகும்போதே வந்து அங்கங்கே சின்னதாக ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபீடிங் ரூமு, அங்கங்கே தண்ணி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுமே ஃப்ளவர் ஷோ வந்துடுச்சு. ஸோ ஃப்ளவர் ஷோ போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே எல்லாத்தையும் வந்து ஸ்லோவாக உள்ளே போனோம் அப்படின்னா அது வந்து கிளாஸ் ஹவுஸ் வந்துடும். கிளாஸ் ஹவுஸ் உள்ளே தான் வந்து கிட்டர் ஃபோர்ட் அப்படின்ற ஃபோர்ட்டை பேஸ் பண்ணி இந்த இயர் வந்து ஃப்ளவர் ஷோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போனதும் வந்து ரைட் சைடு தான் வந்து உள்ளே போகணும். ரைட் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஷோக்காக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து நடந்து போனோன்னா உள்ளே வந்து என்ட்ரி செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. ஸோ கிளாஸ் ஹவுஸ் என்ட்ரி உள்ளே வந்ததுமே வந்துட்டு அந்த ஃபோர்ட் டிசைன் வச்சுருந்தாங்க. அது வந்து லைக் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபோர்ட் இருக்கும். அதோட லெஃப்ட் சைடு வந்து அசோகா சிம்பிள். அதை சுற்றி வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ட்டுக்கு பேக் சைடு வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி பில்ட் பண்ணி அங்கே 18th centuryயில் இருந்த ராணியோட இமேஜ் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் ரைட் சைடு வந்துட்டு ஒரு மரம் வச்சுட்டு அதை சுற்றி வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. நீங்கள் அப்படியே வந்து ஸ்லோவாக அங்கே என்ன இருந்ததுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வாட்டர் ட்ரிஸ்லர்ஸ் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம ஹில் ஸ்டேஷனில் வந்து இருக்கிற மாதிரி வாட்டரில் அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கும் வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18th centuryல கிட்டர் ஃபோர்ட்டில் வாழ்ந்தவங்களோட கதை பற்றி இந்த இயர் வந்து காட்டியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு சின்னதாக ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஐ திங்க் ஒரு ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. திங்க் நமக்கு வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்கள நம்ம வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எங்கேயாவது செட் பண்ணிக்கணுன்னா செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்க அழகாக இருந்தது.
நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 17th வரைக்கும் தான் இந்த ஷோ இருக்கும் லால்பாக்கில். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ வீக்கெண்டு இதுக்கப்புறம் August 15 அந்த வீக்கெண்ட் ஐ திங்க் கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. போகிறவங்க வந்துட்டு மார்னிங் ஒரு 10 இல்லை 9 ஏன்னா ஐ திங்க் 6க்கு அப்புறமே வந்து ஓப்பன் நினைக்கிறேன். ஸோ அதனால் மார்னிங்கே போனீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் 10:30க்கு போய் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போவே வந்து ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், பொறுமையாக பார்க்கணுன்னாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பொறுமையாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வரலாம். எல்லா ஃப்ளவர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு ரோஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு ஃப்ளவர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகுற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அழகாக இருந்தது. அப்படியே வந்துட்டு வெளியே வந்தோன்னா நம்ம ரைட் சைடு உள்ளே வந்ததுனால இப்போ லெஃப்ட் சைடுக்கா போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே வாளியிலேருந்து ஃப்ளவர் கொட்டுற மாதிரி மேலேருந்து கொட்டுற மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்துட்டு வே மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 5-6 ஹார்ட்டின் செட் பண்ண மாதிரி. ஸோ அங்கே நின்றுட்டு அங்கே வந்து பெய்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பெய்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவும் எடுக்கலை. ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வர இடத்துல வந்துட்டு ஒரு மயில் வந்து பூலேயே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 கடைக்கு தான் போனோம். அது ஆக்சுவலி ஃபுல்லாக இருந்தது. நம்ம ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங் போனீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ரெடி ஆகிடும். நாங்கள் ஒரு 2-3 ஸ்டாலுக்கு மட்டும் போயிட்டு கீ செயின் மட்டும் ஒரு 2-3 வாங்கிட்டு அப்படியே வெளியே போகலாம். ஆக்சுவலி பார்க் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா அங்கே வந்து வண்டி வரும், லோக்கல் வண்டி. அதில் 100 ருபீஸ் பர் பர்சன் கொடுத்துட்டு அவங்க ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவாங்க. வண்டியிலேயே சுற்றி காட்டுவாங்க. நம்ம நடக்க தேவையில்லை. அது ஒரு 1 hour யூஷுவல் போனீங்கன்னா ஒரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதில் வந்து எது ஓல்டு ட்ரீ, எது வந்து ஹைட்டான ட்ரீ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்து எங்கே ஏற்றினாங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. இந்த டைமில் போனதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுற்றிட்டு நாங்கள் ஃப்ளவர் ஷோவில் இறக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போதே கேட்டப்போ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா லேட் ஆகும்னு சொல்கிறதுனால நாங்கள் ஃப்ளவர் ஷோ ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம் அப்படின்னு இருந்தோம். சரி வந்து போகலாம் அப்படின்னா ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் அந்த பக்கத்தில் இந்த ஹில் மேலே போன கொஞ்ச நேரத்துலேயே ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படி சொல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னா போகும்போது அப்படியே ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்புறோம், ஒரே மழை. ஸோ வர வழியே அதுவே வந்து 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வர வழியில் லன்ச் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்தாச்சு. ஹாப்பி லிவிங்.